ஹாய் ஹலோ everybody எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல பேஸில் போய்ட்டு நம்புகிறேன். ரொம்ப கம்மி டேயாக இருக்குது, என்டிபிசி லான்ச் ஆக போகுது. ஸோ ஆஃப்டர் தட் ரொம்ப ஸ்பீடாக நாட்கள் போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த நல்ல பேஸில் இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எக்ஸ்பிரஸ் சீரிஸ், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரிஸில் டே 3 பார்க்குறோம். அண்ட் டே 3ல் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் டே 1 and 2ல் பார்த்த மாதிரி தான் செட் ஆஃப் 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 seconds each. அண்ட் அதை வந்து முடிச்சதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ரீஃபாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த கிளாஸ் இஸ் கோயிங் ஆன். அண்ட் மோஸ்ட்டாக கண்டென்ட் கவர் ஆகாத டாபிக் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணிடுவேன். ஸோ அதில் மிஸ் டாபிக் இதில் கவர் ஆகிடும் ஆப்வியஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ 95% ஆஃப் த சிலபஸ் நீங்கள் முடிச்சிடலாம் ஆன் தி ஹோலாக பார்க்குறப்ப. அண்ட் மோர் ஓவர் பிடிஎஃப்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தேட். நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, ரன் நோட்ஸ் எடுத்து படித்தா உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் பிடிஎஃப் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. நான் அதை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, இப்போ நம்ம சீரீஸ் 3 பார்க்குறோம்ல, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரீஸ் 3 பார்க்குறோம். அண்ட் இதில் வந்து சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணினேன். கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்ப கொஷின் என்னன்னு தெரியாமல் போயிடுது. அதனால் நான் கொஷின் ரைட் அவுட் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு உங்களுக்கு கொஷின் என்னன்னு தெரியாமல் போயிடுது. ஸோ ஒரு 4th 5th வீடியோ வரைக்கும் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். 6th வீடியோலேருந்து அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது செட் ஆச்சுன்னா அதை வச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் மாற்றிக்கலாம். பிகாஸ் இந்த யூடியூப் இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்குமே புதுசு தான் இருக்கிறது. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் 2 வீடியோ கொண்டும் அதை பொறுத்துக்கோங்க. மற்றதை ஆஸ் டைம் டிசைட்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரிஸ் 3 பார்க்குறோம். அண்டு அதில் இந்த வீடியோ செட் ஆஃப் வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 minute. ஓகே, இந்த செட்ஸ் ஆஃப் வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தர் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், எஸ்எஸ்சி பொறுத்தவரை ஜெய், தென் ரயில்வேல ஏஎல்பி டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோட எக்ஸாம்ஸ், டைரக்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஆப்வியஸாக இந்த வீடியோஸ் பார்த்தா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பேசணும், என்னை காண்டாக்ட் பண்ணிச்சுன்னா கேன் காண்டாக்ட் மீ ஆன் தீஸ் forums. டெலிகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டிக்கல் இருக்குது. யூ கேன் மெசேஜ் மீ இந்த டெலிகிராம் சேனல் அப்டேட்ஸ். யூ கேன் ஜாயின் ஃபார் தட். அண்ட் இன்ஸ்டாகிராம் info_, நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரேயிங் ஃபார் தட். அண்ட் மெயிலில் wisdomcritic@gmail.com. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வித்தின் 1 hour மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இஃப் நாட் மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்குள்ளே பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். அண்ட் ஒன்லி திங் வாட் ஐ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் யுவர் சைட் இஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கே நினைக்க வேண்டாம். எல்லாமே ஈஸி தான். அப்படி எல்லாமே ஈஸி நினச்சதுனால தான் நான் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் டுடே செஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த 20 seconds will appear on your screen before now. First question. Second question. Question. Fourth question.
Fourth question. Sixth question. Seventh question. Eighth question. Ninth question. Tenth question. Eleventh question. Twelfth question. Thirteenth question. Fourteenth question. Fifteenth question. Sixteenth question. Seventeenth.
18th, 19th question. Twentieth question. So final question முடிஞ்சிருச்சு. So we'll move on to explanation content. So first question, I'll take 1 minute. Right, explanation start பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 5th வீடியோ வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். 6th வீடியோக்கு அப்புறம் கொஷின் கூடவே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 வீடியோ மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. கஷ்டம் தான், பட் ஃபார் மை சேக் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து விச் பாலிசாக்கரைட் ஆக்ட்ஸ் அஸ் ரிசர்வ் ஃபியூல் இன் அனிமல்ஸ். ஸோ ரிசர்வ் ஃபியூல் இந்த டேர்ம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, படிச்ச மாட்டீங்க. ஆனால் இது வந்து லூசன்ட்லேயோ சம்மோட் அரிகன்ட்லேயோ கொடுத்தாங்க ரிசர்வ் ஃபியூல்னா, அதனால தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ ரிசர்வ் ஃபியூல் இன் அனிமல்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஆன்சர் வந்து கிளைகோஜன், ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சி கிளைகோஜன் ஆன்சர். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் நடக்கும் நம்ம உடம்புல, எனர்ஜி கன்வர்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த எனர்ஜி கன்வர்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்னது, கார்போஹைட்ரேட்ஸா. ஐ மீன் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது, எனர்ஜி கிவர் வந்து கார்போஹைட்ரேட் தானே. ஓகே, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன ஆகும், கன்வர்ஷன் நடக்கும். எப்படி கன்வர்ஷன் ஆகும், குளுக்கோஸாக கன்வர்ஷன் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸ் எப்படி கன்வர்ஷன் ஆகுது, என்ன ப்ராசஸ்னால் டைஜஷன் மூலியமா. ஸோ டைஜஷன், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டைஜஷன் ப்ராசஸில் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். ரைட், இந்த கன்வெர்ட் ஆன குளுக்கோஸ் எல்லாமே இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லலாம், சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படி சொல்லுவோம். சிம்பிள் கார்போஹைட்ரேட் இந்த யார், இந்த குளுக்கோஸ் எல்லாமே. அப்போ கொஷனில் சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா என்னன்னு கேட்டால் குளுக்கோஸ்னு சொல்ல தெரியும், சிம்பிள். அதனால தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிள் கார்போஹைட்ரேட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா, சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மோனோசாக்கரைட்னு சொல்லுவாங்க. மோனோசாக்கரைட். ஓகே, மோனோசாக்கரைட். ஓகே, இப்போ இந்த குளுக்கோஸு, ஒரு குளுக்கோஸ் இருந்தால் மோனோசாக்கரைட், அது மாதிரி 2 குளுக்கோஸ் இருந்தால் தனித்தனியாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 குளுக்கோஸ் இருக்குன்னா ஒரு n குளுக்கோஸ் வச்சுக்கலாம். அப்போ n குளுக்கோஸ், இந்த ஒரு குளுக்கோஸ் வந்து n குளுக்கோஸாக மாறுது. n குளுக்கோஸாக மாறினா which in turn replicates the meaning என்னன்னா, இந்த ஒரு மோனோசாக்கரைட் வந்து எப்படி மாறுதுன்னா n மோனோசாக்கரைடாக மாறுது. அதானே அர்த்தம், n மோனோசாக்கரைடாக மாறுது. ரைட், இந்த n மோனோசாக்கரைட் n குளுக்கோஸ் இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் ஒன்று தான். அந்த 2 பேர் யாருன்னா பாலிசாக்கரைட். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, பாலிசாக்கரைடு இருக்குல்ல, இந்த பாலிசாக்கரைடு தான் நம்ம உடம்புல கிளைகோஜனாக சேவ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். விச் பாலிசாக்கரைட் ஆக்ட்ஸ் அஸ் ரிசர்வ் ஃபியூல் இன் அனிமல்ஸ்னா கிளைகோஜன். ரைட், செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், சைமேசி ட்வின்ஸ் ஆர் தோஸ் வித். சைமேசி ட்வின்ஸ், அது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஜப்பான்லேயோ சைனாலேயோ வைத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது நல்ல பேசும் பொருளாச்சு. நம்ம ஊர்லேயும் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றான் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு உடம்பு 2 பேர் இருப்பாங்க ஜாயிண்டாக, அதுக்கு தான் வந்து சைமேசி ட்வின்ஸ் அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ என்னன்னா, ஒரு மேல் அல்லது ஒரு ஃபீமேல்
கிடையாது. போத் ஆர் ஃபீமேல்ஸாக இருக்கிறதுல. ட்வின்ஸ் வித் கலர் பிளைண்ட்னஸ் கிடையாது. ட்வின்ஸ் வித் சிங்கிள் பாடி. ட்வின்ஸ் வித் சிங்கிள் பாடி தான். அது வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஆண் இருக்கணும், ரெண்டுமே பொண்ணு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்வின்ஸ் வித் சிங்கிள் பாடி, அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சைமாசி ட்வின்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ். கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி வால்யூம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் is 50 gram. The volume of an object of 50 gram is 20 cubic centimeter. Okay. If the density of water is 1 gram per cubic centimeter, then object will. Right. இது வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின் தான். இதில் 20 செகண்ட் கண்டிப்பாக பத்தாது. ஐ அக்ரி. ஆனால் இந்த கார்போஹைட்ரேட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 20 செகண்ட் தேவைன்றது கிடையாது. ஸோ அதில் நீங்கள் ஒரு 10 செகண்ட் எடுத்திங்கன்னா அதில் கிடைக்கிற 10 செகண்டை நீங்கள் தேர்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணிவிட்டு அப்போ 30 செகண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக வர கொஸ்டினுக்கு வந்து ப்ரீவியஸாக நீங்கள் எங்கெல்லாம் கொஷினுக்கு டைமை சேவ் பண்ணிச்சிங்களோ அதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொடுக்குறப்ப ஈக்குவலாக தானே கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் மொத்தமாக 20 செகண்ட் கொடுத்துருந்தேன். ஓகே, வில் மூவ் ஆன் வித் திஸ். ரைட். தி வால்யூம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் 50 கிராம். ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க 50 கிராமு. வால்யூம் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் தர் ஆப்ஜெக்ட். மாஸ் வந்து 50 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டு. வால்யூம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் 50 கிராம். மாஸ் வந்து வால்யூம் வந்து 20 கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் வந்து 20 கியூபிக் சென்டிமீட்டர். ரைட்டு. இப்போ வந்து த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 கிராம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி வந்து 1 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டரு. தி ஆப்ஜெக்ட் வந்து மூழ்குமா இல்லை மிதக்குமா இல்லை பார்ஷலாக முதுகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளோட் ஆன் வாட்டர், சிங்க் அண்டர் வாட்டர், பார்ஷியலி சிங்க் அண்ட் ஃப்ளோட்டு, நன் ஆஃப் தி அபவ், எதுவுமே நடக்காது அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டென்சிட்டி ஃபார்முலா, டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்மளுக்கு டென்சிட்டி ஃபார்முலா என்னது? டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூமா. ரைட்டு. அப்போ டென்சிட்டி மாஸ் பை வால்யூம்னா மாஸ் எவ்வளோ? 50, வால்யூம் எவ்வளோ? 20. ஸோ 2.5 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். இப்போது நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொஷனில் கொடுத்துட்டாங்க 1 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். நம்ம டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.5 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ இங்கே வந்து டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம எதுவுமே வாட்டரோட தான் கம்பேர் பண்ணோம். பிகாஸ் வாட்டர் இஸ் த மீடியம் ஒன் விச் இட் இஸ் கெட்டிங் ஃப்ளோட்டிங்கா இல்லை இட் இஸ் அண்ட் சிங்கிங்கா என்னன்றதை நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்டோட டென்சிட்டி இஸ் கிரேட்டர் தென் வாட்டர்ஸ் டென்சிட்டி. அப்போ அதனால் சிங்க் ஆகும். அதே வந்து வாட்டரோட டென்சிட்டி ஜாஸ்தியாகும், ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கம்மியாக இருந்தால் மிதக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஈக்குவலாக இருந்தால் பார்ஷியலி இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் நம்பர் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அது வந்து சிங்க் ஆகும். ஓகேவா? ரைட். அடுத்து 4th கொஸ்டின். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர்த் கொஸ்டின். தி ரிலேஷன் பிட்வீன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளாஸ். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளாஸ் இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் கிளாஸ் நடத்துகிறப்ப, ரிஃப்ராக்ஷன் கிளாஸ் நடத்துகிறப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்டான கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னென்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இங்கே 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து மீடியம், இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்ல போகிறோம். ஏன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ இன்கேஸ் வாட்டர் வந்து மீடியமாக இருக்குது அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.33. நான் ஒரு டேபிள் போட்டு கூட அதில் எழுதியிருக்கேன். வாட்டருக்கு அப்புறம் யார் இருந்தால் கிளாஸ் இருந்தாங்க 1.5 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. அடுத்து வந்து டைமண்டு 2.42. ரைட். அடுத்து வந்து யார் 1. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. இதில் ஏன் இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம கேட்குறோம்? நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை வச்சு தான் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டினுமே வந்து ரிலேஷன் பிட்வீன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளாஸ் அதுதான். பட் நம்ம இங்கே எடுத்துக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போது there is some relation between the refractive index of the medium and the critical angle of the medium. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன் என்ன இருக்குன்னு பார்க்குறோன்னா, ரைட். இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? மியூ ஈக்குவல் டு 1/√2
sin c. கரெக்டா? mu equal to 1 by sin c. ஓகே, இந்த மியூன்றது தான் நம்மளுக்கு தெரியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. இதில் என்னன்னா இதை இப்போ நம்ம வந்து கிளாஸ் அண்ட் வாட்டர், ஓகே, மியூ ஆஃப் கிளாஸும் இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆஃப் வாட்டர், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ தான் கிளாஸுக்கு நம்ம பார்த்தோம் அண்ட் வாட்டருக்கு பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணுறச்ச ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் கிரேட்டர் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஃபைன். இப்போது இதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகுது, மியூ இருக்குல்ல, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த sin c, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், இந்த sin c, இதுமே வந்து ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெஸ் inversely proportional to sin c. So which means refractive index increase ஆனா sin c decrease ஆகும். refractive index குறைஞ்சதுன்னா sin cன்றது நடுவே critical angle, ஓகேவா, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸு கிரேட்டர் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர்னு தெரியும். இப்போது கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குல்ல, கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து நம்ம சீன் சொல்கிறோம்ல, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி சொல்லுவோம், அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரிட்டிக்கல், சாரி, இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டது ரிலேஷன் பிட்வீன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளாஸ். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் அண்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் கிளாஸ், இவங்க ரெண்டு பேருக்குமான கம்பேரிசன் கேட்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான கம்பேரிசன் நம்மளை எங்கேருந்து எடுக்கலாம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ்லேருந்து. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கான கம்பேரிசன் எப்படி எடுக்கலாம், நம்ம ரிஃப்ராக்டிவ், ஒன் செகண்ட், ரைட், இவங்க ரெண்டு பேருக்கான கம்பேரிசன் எப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ், இவங்க ரெண்டு பேர் இருக்கலாம். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரிஞ்சிடும். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ நம்ம எழுதுனது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் நத்திங் பட் 1.33 அண்ட் சிமிலர்லி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 1.5. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ். இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33, இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதிருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் கிரேட்டர் தேன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ இதோட வைசி வர்ஸா தான் வந்து நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப், ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், சொல்கிறப்ப உங்களுக்கு மேபி காம்ப்ளிகேட் ஆகிருக்கலாம், ஆனால் இன்னொரு தடவை பாருங்கள், ஈஸியாக பாருங்கள். நம்மளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று மட்டும் தான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 by sin c. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம இதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்படியே ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, CW greater than CG. ஆமாம், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 5th question, which of the following can exist in all three phases? ரைட், மெட்டலா, மெட்டலாய்டா, நான் மெட்டலா அப்படி கேட்குறாங்க. 5th கொஸ்டினுக்கு வந்து 5th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் சி, நான் மெட்டல். சரி, நான் மெட்டல்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணல. ஜஸ்டிஃபிகேஷன் எப்படின்னா, மெட்டலாய்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்டாக எல்லாமே சாலிடாக இருக்கும். மெட்டலாய்டு சாலிடாக இருக்கும், ரைட்டு. மெட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாலிடு, பட் எக்ஸப்ஷன் இருக்கும்ல, எக்ஸப்ட் மெர்க்குரி. மெர்க்குரி யாருன்னா அப்போ லிக்விடு. இப்போ கொஸ்டினில் எப்படி கேட்கலாம், விச் இஸ் தி ஒன்லி லிக்விட் மெட்டல்னு கேட்டால் நம்ம மெர்க்குரி சொல்லணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நான் மெட்டல். இந்த நான் மெட்டலில் வந்து மேக்ஸிமம் வந்து சாலிட் அண்ட் கேஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் சாலிட் அண்ட் கேஸ் எக்ஸப்ட் புரோமின். புரோமின்னா லிக்விடாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன இன்ஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, நான் மெட்டலில் சாலிடும் இருக்கும், கேஸும் இருக்கும், ஒரு லிக்விடும் இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 5, which of the following can exist in all 3 phases? நான் மெட்டல் 3 ஃபேஸ்லையுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர், நான் மெட்டல். ரைட். which isotope of hydrogen is radioactive? ரைட். இது வந்து ஒரு தியரி பேஸ்டு கொஷின் தான், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ட்ரிட்டியம் இஸ் த ரேடியோ ஆக்டிவ். இப்போ ட்ரிட்டியம், டியூட்டியம் அண்ட் ப்ரோட்டியம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ரைட். Question 7. What is called as cryosurgery? Cryosurgery என்ன? What is called as cryosurgery? It is nothing but option C, removing of unwanted cancer cells by cold probe. ஓகேவா? ஸோ இது வந்து தியரி பேஸ்ட் கொஷின் தான். அன்வான்ட் ரிமூவல் ஆஃப் தி கேன்சர் செல்ஸ் பை கோல்ட் ப்ரோப்ஸ். ஓகே. 8th question. How many atoms of hydrogen are present in 1 molecule of acetic acid? 1 molecule of acetic acid. ஃபர்ஸ்ட் நமக்கு அசிட்டிக் ஆசிட்னோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா தான், ஜஸ்ட் மினிட். ஓகே. அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா தெரிஞ்சதான் நம்ம அதை சொல்ல முடியும். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? CH3COOH. ரைட். இப்போ இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how many atoms of oxygen, நம்மளுக்கு ஆக்சிஜன் தானே கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன்ஸ் ஆர் present in 1 molecule of acetic acid. இது வந்து 1 molecule of acetic acid. இதில் வந்து எத்தனை ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? ஆக்சிஜன் இங்கே ஒன்று இருக்குது, 1, இங்கே ஒன்று இருக்குது, 2. How many atoms of oxygen? ஆமாம், 2. ஒன் மாலிகுல் ஆக்சிஜன் தானே. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 2 இருக்குது. ஸோ 2 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் தான் CH3COOH இருக்குது. ஐ மீன் அந்த அசிட்டிக் ஆசிடில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னு கேட்காம ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் அசிட்டிக் ஆசிட்னு கேட்டாங்கன்னா, அப்போ எத்தனை C இருக்குது, எத்தனை H இருக்குது, எத்தனை O இருக்குன்றதையும் நம்ம கம்பைண்டாக சொல்லணும். ரைட். வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ளீடிங் டிஸார்டர்? ப்ளீடிங் டிஸார்டர்னா என்ன? இது ஒரு நல்ல கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் கூட வந்தது, ஈட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததில்ல, அதர்வா நடித்தது, அதுதான். ஸோ ப்ளீடிங் டிஸார்டர்னா என்னது? ஹெமோஃபீலியா ஆப்ஷன் நம்பர் C. அதில் கூட அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கடைசி ஃபைனலில் கிளைமேக்ஸில் அந்த அவனுக்கு இந்த டிஸார்டர் இருக்குன்றத அது வில்லனுங்க கண்டுபிடிக்கிறப்ப அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே போட்டிருப்பாங்க ஹெமோஃபீலியா. ஓகேவா? ஸோ ஈட்டி படத்தில் வர அந்த சீக்வன்ஸை நான் வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒன்ஸ் ரத்தம் வந்துச்சுன்னா அது நிற்காது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டிஸார்டர் ஹெமோஃபீலியா. ரைட். ஹெமோஃபீலியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது ரொம்ப முக்கியம், அது எழுதிடுறேன். ஹெமோஃபீலியாவை என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஆல்சோ கால்ட் ஆஸ் ராயல் டிசீஸ். அப்புறம் ஃபேக்டர் 9. ஓகேவா? அண்டு ராயல் டிசீஸ்னு சொல்லுவாங்க ஹெமோஃபீலியாவை, ஃபேக்டர் 9ன்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ரைட். இப்போ கொஷின் நம்பர் 10. ஹைப்பர்பிளேசியா மீன்ஸ் ஹைப்பர்பிளேசியா நல்ல கொஷின். ஸோ ஹைப்பர்பிளேசியா ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா, ஹைப்பர்பிளேசியா. இந்த ஹைப்பர்பிளேசியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆப்ஷன் நம்பர் டி, அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் செல் கவுண்ட். ஓகே, அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் செல் கவுண்ட், சடன் இன்க்ரீஸ் இன் செல் கவுண்ட். ஓகே. இப்போ வந்து சடன் இன்க்ரீஸ் இன் செல் சைஸ் ஆஃப் த செல் வில் கெட் ஸ்வெல்லிங் ஆகும்னு சொல்லுவோம்ல. அப்போது இது வந்து செல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது. அதே செல்லோட சைஸ் அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செல்லோட சைஸ் வந்து
அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர்ட்ராபி. ஹைப்பர்ட்ராபின்னு சொல்லுவோம். ரைட். Question 11. What is the most common problem of a patient with insulin therapy? இன்சுலின் தெரப்பி என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் மேஜர் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு அது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் இருக்குல்ல, ரைட், குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகும். இது யார் இந்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இன்சுலின் பண்ணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு குளுக்கோஸாக இருந்ததுன்னா, உடம்புல எப்போல்லாம் குளுக்கோஸ் அதிகமாகுதோ அப்போல்லாம் இன்சுலின் வந்து அதோட ரோலில் ப்ளே பண்ணி அதை வந்து கிளைகோஜனாக மாற்றும். இப்போ இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் கண்டிஷன் எப்போ வரும், அப்போ வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கணும், இல்லை இன்சுலினோட அந்த குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுற கேப்பபிலிட்டி ஆஃப் இன்சுலின் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்போ தான் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த கண்டிஷனாக நம்ம என்ன சொல்லணும்னா ஹைப்பர்நெட்ரீமியா. ஆப்ஷன் நம்பர் ஏ, ஹைப்பர்கிளைசீமியா. ரைட். ஹைப்பர்கிளைசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸு அல்லது இன்சஃபிஷியன்ட் ஆஃப் த இன்சுலின் டு கன்வெர்ட் குளுக்கோஸ் டு கிளைகோஜன், ரெண்டுமே ஒரே காரணம் தான். சரிங்களா? ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. ஆக்டோபஸ் கம்ஸ் அண்டர் எந்த ஃபைலம்? ஆக்டோபஸ் கம்ஸ் அண்டர், ரொம்ப சிம்பிள், மொலஸ்கா ஃபைலம். ஆக்டோபஸ் வந்து மொலஸ்காவில் வரும், MOLLUSCA. இது ஏன் இந்த கொஸ்டின் எடுத்தேன்னா, இதை வந்து ஆர்ஆர்பி NTPCயில் 2019 நடந்தது. அந்த 2019 நடந்த NTPCயில் இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ மொலஸ்கா வந்து என்ன இருக்குன்னா, இது ஆக்டோபஸில் இருக்கும். மொலஸ்கா வந்து இது வந்து ஆக்டோபஸ் எதில் இருக்குன்னா மொலஸ்காவில் இருக்கும். இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்கன்னா, ஸ்னெயிலு, நத்தை, அது வந்து எதுலன்னா மொலஸ்காவில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, பிரெயின்ஸ் இன் ஆக்டோபஸ், பிரெயின்ஸ் இன் எத்தனை, இது கேட்குறது கிடையாது, இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க மொலஸ்கா வந்து ஆக்டோபஸ் வந்து இதில் இருக்குன்னு. பட் இதை நான் அடிஷ்னலாக நான் கூகுள் பண்ணுறப்ப கிடச்சிது. பிரெயின்ஸ் வந்து எத்தனை பிரெயின் இருக்குன்னா, இதுக்கு வந்து 9 பிரெயின் இருக்கும். அடுத்து வந்து ஹார்ட் இன் ஆக்டோபஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஹார்ட் இருக்கும். அண்டு கலர் ஆஃப் பிளட், வந்து ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 13. How many moles of electrons will weight 1 kg have? 1 kgயில் வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் டி. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிரைவ் பண்ண அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இந்த வேல்யூ நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். இந்த கொஸ்டினுக்கு 1 × 10⁸/9.108 × 6.022. இது அதோட ஆன்சரு. இதை எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னதாக இருக்கும், சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து WTனா வெயிட் ஆஃப் எலக்ட்ரான் என்னது 9.108 இன்ட்டு, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ், ஓகேவா, 10⁻31. ரைட். அடுத்து வெயிட் ஆஃப் 1 mole ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? அவோகாட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23. ஸோ தேர்ஃபோர் 1 kgயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 1 kg = n, ஒரு ஃபேக்டர் கொண்டு வரேன், இன்ட்டு 9.108 × 10⁻31. ஏன்னா அந்த 1 kgயில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுல்ல, அதுக்காக நான் அந்த எண்ணு கொண்டு வரேன், ஓகேவா, இன்ட்டு 6.023 × 10⁻23. 1 kg நம்மளுக்கு தெரியும். அப்போ என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/9.108, இங்கே 10⁻23, -31, இங்கே 10⁻23. பேஸ் சேமாக இருக்குன்னா பவர் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் இங்கே 31, இங்கே 23. ஸோ ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து 8, 23, 8.
வேரியேஷன் வந்து மைனஸ். ஸோ 1/9.10 into 6.023 into 10 power minus 8. இந்த 10 power minus 8 மைனஸ் வச்சுக்காம நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ 10 power 8 மாறி நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 9.108 into 6.023. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரைட், அடுத்த கொஸ்டின் 14th. ஹூ டிஸ்கவர் ப்ரோட்டான் அண்ட் ஹூ நேம்ட் இட்? அப்படின்னா இந்த கொஸ்டின்லேயே நம்மளுக்கு தெரியுது டிஸ்கவர் பண்ணது ஒருத்தர், அதை நேம் பண்ணது ஒருத்தர்னு. இதை நான் கிளாஸ் நடத்துகிறப்பையும் சொன்னேன். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், டிஸ்கவர் பண்ணது யார்? டிஸ்கவர்ட் வந்து கோல்ட்ஸ்டீனு, நேம் பண்ணது ரூதர்ஃபோர்டு. டிஸ்கவர் பண்ணது கோல்ட்ஸ்டீன் 1886 டிஸ்கவர் பண்ணார், அண்ட் 1920 அதை வந்து ரூதர்ஃபோர்ட் நேம் பண்ணார். ஓகேவா? ரைட். ஸோ ஆப்ஷன் ரூதர்ஃபோர்டு, கோல்ட்ஸ்டீன் ரூதர்ஃபோர்டு. ஆப்ஷன் நம்பர் டியில் இருக்குது கோல்ட்ஸ்டீன் ரூதர்ஃபோர்டு. ஆப்ஷன் ஏல பாருங்கள் ரூதர்ஃபோர்ட் அண்ட் கோல்ட்ஸ்டீன். பட் கொஷனில் ஹூ டிஸ்கவர்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஹூ நேம்டு இல்லை. ஸோ டிஸ்கவரி அப்படியே டைரெக்டாக கோல்ட்ஸ்டீனுக்கு வரணும், நேமிங் வந்து டைரெக்டாக ரூதர்ஃபோர்டுக்கு வரணும். ரைட். வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேன் பி அகாமடேட்டட் இன் எ ஷெல்? அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இது என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, 2n² தான் ஆன்சரு. கே ஷெல் எவ்வளோ இருக்கும், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல் எவ்வளோ இருக்கும், அப்புறம் ஒரு சப்ஷெல் எஸ்பிடிஎஃப் சப்ஷெல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம எனர்ஜி ஆர்பிட்டல் செஷனில் சொல்லியிருக்கோம். டவுட் இருந்தவங்க அதை போய் பாருங்கள். ரைட். விச் சயின்டிஸ்ட் கேவ் த ஃப்ரேஸ் எவ்ரி செல் இஸ் ப்ரொடியூஸ் பை எவ்ரி எக்ஸிஸ்டிங் செல்? இது நல்ல இது யார் சொன்னால் ருடால்ஃப் விர்கவ் சொன்னார். இது நான் செல்ஸ் சாப்டர் எடுக்கிறப்பே சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கால்வாசி அதுலேருந்து கவர் பண்ணது தான். நல்லா பாருங்கள், தியரி கொஷின்ஸ் தான். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், இதுவும் உங்களுக்கு தெரியும். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் யார் கொடுத்தா? எஸ்ஜே சிங்கர் அண்ட் நிக்கல்சன். ரைட். ஹவு செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் நியூரான் செல் டிவிஷன் எப்படி? நியூரான் முதல்ல எங்கே இருக்குன்னு தெரியும். நியூரான் எங்கே இருக்குது? பிரெயின் செல்ஸ் தலையில் இருக்குல்ல, நெஃப்ரான் கிடையாது, நியூரானோட செல் டிவிஷன் எப்படி டேக்ஸ் பிளேஸ் நடக்கும்? நியூரானில் செல் டிவிஷன் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? அப்புறம் எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குன்னா, நியூரான்ஸில் செல் டிவிஷன்ஸ் நடக்காது, ரேதர் தே வில் பி ஃபார்ம்டு பை ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நான் கிளாஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருக்கேன். ஸோ நியூரானில் செல் டிவிஷன் நடக்குமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நடக்காது. அப்புறம் நியூரான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் கேட்டால் தே ஆர் ஃபார்ம்டு பை from the base of stem cells. So no cell division takes place is the right answer for the 18th question, option number D. Right. அடுத்து, the rate of change of momentum is directly proportional to its external force applied. The rate of change of momentum. Right. Rate of change of momentum, Newton's second law டைரக்டாக சொல்கிறது நம்மளுக்கு அதுதான். F is proportional to mass into velocity. இதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் என்ன எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைம் அதுதான் சொல்கிறது. ஸோ நியூட்டன் செகண்ட் லா இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 19th கொஸ்டின். ஓகே. 20th. The acceleration due to gravity is maximum and minimum. Acceleration due to gravity and maximum and minimum. இதுக்கு நான் வந்து மிஸ்டர் பீனை வந்து ஒரு குளோப் எடுத்துக்கிட்டு மிஸ்டர் பீன் இங்கே நிற்கிற மாதிரியும் மிஸ்டர் பீன் இங்கே நிற்கிற மாதிரியும் போலியா ஈக்குவேட் எல்லாம் நான் வந்து நல்ல கதை சொல்லியிருந்தேன். நல்லா புரிஞ்சு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் பி, மேக்ஸிமம் அட் ஈக்குவேட்டர் அண்ட் மினிமம் அட் போல்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அட் ஈக்குவேட்டர் அண்ட் மினிமம் அட் போல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 20th கொஸ்டின், ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் வந்து பிடிச்சிருக்கும். ஜஸ்ட் அ மினிட். ஓகே. அண்ட் இந்த செஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ கன்சிக்யூட்டிவ் செஷன்ஸில் டைமை மினிமைஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் MCQ செஷனில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் எல்லோரும் டாட்டா பை பை அண்ட் டேக் கேர். ப்ரிப்பேர் வெல். ஓகேவா? நல்லா தீயாக படிங்க. டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டே பாசிட்டிவ். அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். டாட்டா பை பை அண்ட் டேக் கேர்.